மாமனார் வீடு தான் 3ஆம் இடம், 10ஆம் இடம் மாமியார் வீடு. ஸோ எல்லாம் கனெக்ட் ஆகிறனால அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் வந்து நடக்கும். நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். மாமனார், மாமியார் வந்து காசு குடுப்பாங்க. யாரு கண்டா நல்லா இருந்தா சொத்த எழுதி வைப்பாங்க. எனக்கு மாமனார், மாமியார்லாம் இல்ல மேடம் அப்படின்றீங்கன்னா, ரொம்ப சந்தோஷம். வர்றதுக்கான வாய்ப்புகள இது உருவாக்கும். ஏன்னா குரு பார்வையில இருக்கீங்க. அப்ப நெறைய பேர் கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் மறுமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, சனி அத இண்டிகேட் பண்ணுவாரு. மறுமணத்திற்கான வாய்ப்புகள் இது குடுப்பார். கோர்ட்டு, கேஸ், வம்பு, வழக்கு, செய்யாத குற்றத்துக்கு பழி ஏத்துக்கிறது எல்லாம் நடக்கும். யாரெல்லாம் நகையெல்லாம் அடமானம் வைத்திருக்கிறீர்களோ, நகையை மீட்டெடுப்பீர்கள் இந்த மாதம். கடையில வச்சிருக்கேன் மேடம், எனக்கு எடுக்கவே முடியல அப்படின்னா, குட்டி குட்டியா இருக்கு. பெரிய கடன் ஆயிட்டு இருக்குன்னா, இந்த தடவ கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் அப்ப எப்படின்னா வரும்? பணம் வரும். எப்பயுமே 2ஆம் வீட்டதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது, உங்களுடைய சுயத்தை நீங்கள் காட்டி, அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்டாண்ட் அலோனா நிப்பீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிக்க போறீங்க. உங்க சொல் மந்திர சொல்லாக இருக்கும். மனசுல என்ன தோணுதோ அத இங்க சொல்லுவீங்க. ஸோ உள்ள ஒன்ற வச்சு வெளில ஒண்ணு பேச தெரியாம இந்த தடவ எதையாவது பேசி வாயால வட சுட போறீங்க. அதுல கொஞ்சம் கவனம். ஸோ பேச்சுல கவனம், செயல்ல நிதானம். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். இந்த தடவ எல்லாமே நல்லா இருக்க போகுது.